முரசு சத்தம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாய்ராம் கோவிந்தன். தேமுதிகவின் 10 தொகுதிகளிலும் வெற்றி முகம், இதை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். தேமுதிகவுடைய 10 தொகுதிகளிலும் மிகப்பெரிய ஆதரவு இருக்குது. விருதாச்சலம், விருதுநகர், தருமபுரி, திருத்தணி, குடியாத்தம், போலூர், சேலம் மேற்கு, பல்லாவரம், மயிலம், ஓமலூர் என 10 தொகுதிகளிலும் மிகப்பெரிய ஆதரவு தேமுதிகவுக்கு இருக்குது. இப்போ அந்த 10 தொகுதிகளையும் நாங்கள் கள ஆய்வை மேற்கொண்டோம். அந்த 10 தொகுதியிலும் பார்த்தீங்கன்னா தேமுதிகவுக்கு மிகப்பெரிய அளவில் ஆதரவு இருக்குது. மக்கள் எல்லாருமே கேப்டன் மீது வைத்திருக்கிற அன்பை மிகப்பெரிய அளவில் அங்கே பகிர்ந்துக்கிறாங்க. நாங்கள் கேப்டன் தான் மிஸ் பண்ணிட்டோம், ஆனால் தேமுதிகவை மிஸ் பண்ண மாட்டோம். அவர் உருவாக்கின தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை மிஸ் பண்ண மாட்டோம். அதேமாதிரி அவருடைய வேட்பாளர்களை நாங்கள் கண்டிப்பாக சட்டமன்றத்துக்கு அனுப்புவோம். எங்களுடைய வாக்கு எல்லாமே முரசு சின்னத்துக்கு தான். இது நாங்கள் கேப்டனுக்கு செய்கின்ற ஒரு நன்றி கடனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மக்கள் சொல்கிறாங்க. குறிப்பாக இளம் பெண்கள், இளைஞர்கள், முதியவர்கள் என பலதரப்பட்ட மக்கள் முரசு சின்னத்திற்கு ஆதரவு அளிக்கிறாங்க. இது விருதாச்சலத்தில் தொடங்கி கடைசி ஓமலூர் வரையில் இருக்கிற அந்த 10 தொகுதியிலையும் பார்த்தீங்கன்னா எல்லா தொகுதியிலையுமே ஒரு தொகுதிக்கும் அடுத்த தொகுதின்னு பார்க்கும்போது அது அதிகமாக தான் போய் நிற்குது. ஒவ்வொரு தொகுதிக்குமே அதிகப்படியான மக்களுடைய ஆதரவு பெருகின்னு இருக்குது. அது அந்த களத்தில் பார்க்கும்போது நமக்கே சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா கேப்டன் மீது மக்கள் அவ்வளோ அன்பு வச்சுன்னு இருக்கிறாங்க. அது எங்களுடைய வாக்கு எல்லாமே கேப்டனுக்காக தாங்க. நாங்கள் கேப்டனை மிஸ் பண்ணிட்டோங்க, இனிமேல் நான் கேப்டனை மிஸ் பண்ண மாட்டேங்க. இது நாங்கள் அவருக்கான நன்றி கடனுங்க. இது நாங்கள் ஏதாவது ஒன்று செய்தாகணுங்க. அந்த கட்சிக்கு எதனா செய்யணும். அந்த குடும்பம் இந்த மக்களுக்காக எவ்வளோ நல்லது செய்துக்கிறாங்க. ஆனால் நாங்கள் எங்களால் முடிஞ்சு எதுவும் செய்ய முடியல. இந்த தேர்தலில் நாங்கள் கேப்டனுக்காக நாங்கள் முரசு சின்னத்துக்கு வாக்களிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி திமுக கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சியினையும் சேர்ந்த அனைத்து சின்னங்களுக்கும், அதாவது திமுக கூட்டணியில் உள்ள அனைத்து வேட்பாளர்களுக்கும் நாங்கள் ஆதரவு கொடுப்போம்னு சொல்லிட்டு மற்ற தொகுதியை சார்ந்த மக்களும் நம்ம சமூக வலைத்தளங்களிலும் நியூஸ் சேனல்களையும் நம்ம பார்த்துன்னு தான் இருக்கிறோம். இப்போ தேமுதிகவுடைய அந்த 10 தொகுதிகளையும் அந்நியார் மிகச் சிறப்பாக தேர்ந்தெடுத்து அதற்கான வேட்பாளர்களையும் சிறப்பாக தேர்ந்தெடுத்து இப்போ களத்தில் நிற்க வைக்கிறது தான் மிகப்பெரிய ஒரு ஹைலைட். ஆமாம், ஏன்னா வேட்பாளர்களுக்கும் அந்த 10 தொகுதிகளிலும் உள்ள வேட்பாளர்களுக்கு என்று அந்தந்த தொகுதிகளிலே சொந்த செல்வாக்கம் இருக்குது. இது இல்லாமல் கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவும் அந்த வேட்பாளர்களுக்கு நல்லா இருக்குது. இப்போ நாம் நேற்று கூட பார்த்தீங்கன்னா பல்லாவரத்தில் எங்கள் அரசியல் ஆசான் அண்ணன் அனகையார் அவரை பார்க்குறதுக்காக போயிருந்தேன். மக்கள் கூட்டம் அங்கே முதலமைச்சர் மாண்புமிகு ஐயா ஸ்டாலின் அவர்களை சந்திச்சுட்டு அங்கே தலைமையில் அந்நியார் அவர்களை சந்தித்து கேப்டன் அவர்களோட ஆசீர்வாதம் பெற்று நாங்கள் அங்கே தலைமையில் இருந்து அவர் இங்கே வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னாலே மணி ஒரு 8:30 மணி ஆகி போச்சு. ஆனால் நாங்கள் எல்லாமே 2 மணிக்கெலாம் போயிட்டு அண்ணனை பார்த்துட்டு சால்வ் போட்டு வரலாம் போயிருந்தோம். அது வரையில் பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே காத்துனுக்குறாங்க. அது மாதிரி ஒவ்வொரு தொகுதியிலும் இப்போ மயிலத்தில் எடுத்துனாலும் இதே நிலைமை தான், ஓமலூர் எடுத்துனாலும் அங்கேயும் இதே தான், மக்கள் கூட்டம் அலைமோதுது. அந்த வேட்பாளர்களுக்கு செல்வாக்கு மிகப்பெரிய அளவில் பெருகின்னு இருக்குது. அதே சமயத்தில் இந்த தற்கூரி கூட்டமான இந்த தாவேக்காவும் இந்த அடிமை கூட்டமான இந்த எடப்பாடி கிராவர் இவங்க 2 பேருமே இதெல்லாம் இந்த செல்வாக்கெல்லாம் பார்த்து பயந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சமூக வலைதளங்களில் ஒரே அவதூறை பரப்புகிறாங்க அன்னி மேலே. அது எதுவுமே எடுபடாது. ஏன்னா நாங்கள் களத்தில் இருந்து பார்த்துருக்கேன். களத்தில் போன பிறகு தான் தெரியுது இது எல்லாமே அந்நியாருக்கு எல்லாமே சாதகமாக இருக்குது. அந்நியாருக்கு எடுத்த முடிவு எல்லாருமே வரவேற்கிறாங்க. திமுகவை சார்ந்த எல்லாருமே மிகப்பெரிய அளவில் அந்நியாரை பாராட்டுறாங்க. அதனால் இந்த தேர்தலில் 10 வேட்பாளர்களும் வெற்றி பெறுவது என்பது உறுதியாகிவிட்டது. 10 வேட்பாளர்களும் தேமுதிகவை சேர்ந்த 10 வேட்பாளர்களும் இந்த முறை சட்டமன்றத்திற்கு செல்வார்கள். இது கேப்டனுடைய கட்டளை, கேப்டனுடைய அருள், கேப்டனுடைய ஆசீர்வாதத்தால் இது நடக்க போகுது.
இந்த தற்கொலை கூட்டத்தெல்லாம் பாரு, இப்போ இந்த 2 தொகுதியில் நிற்குது பாருங்க. அந்த ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஒருத்தனை எழுந்து நிற்க வக்கு இல்லையா, அவங்க கட்டை கேடு 9 பொண்டாட்டி. அதுமாரி இது ஒரு தொகுதியில் நிற்கிறதுக்கே வக்கு கிடையாது. இது என்னடானா 2 தொகுதியில் நிற்குது. பெரம்பூரில் நிற்குமா, திருச்சி கேக்கில் நிற்குமா. இதுக்கே தெரிஞ்சு போச்சு நம்ம தோற்றுட்டு போகிறோம், இது நம்மளால் வந்து ஜெயிக்க முடியாதுன்னு அது தெரிஞ்சிச்சு. அது இப்போ போகிறவங்க வரவங்க எல்லாருமே கட்சியில் சேர்த்து வச்சு சீட்டை கொடுத்து அது ஒரு வந்து எப்படின்னா மூடர் கூட்டம், ஒரு காமெடி கூட்டமாக தான் அது அலையுது. இந்த பக்கம் வந்து நம்ம வந்து இந்த அடிமை எடப்பாடிக்கிறார் பாரு, பாஜகவுடைய கிளை செயலாளர் நம்ம எடப்பாடி. இந்த அடிமை எடப்பாடி ஒரு ப்ரெஸ் மீட்டில் அதாவது பிரச்சாரத்தெல்லாம் சொல்கிறாரு, தேமுதிக வந்து அங்கீகாரம் பெறாத கட்சி அப்படின்னு. தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட மிகப்பெரிய 3வது கட்சி எதுனா தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தான். இது எடப்பாடிக்கு தெரியுமா? தெரியும். ஆனால் நேரத்துக்கு ஏற்ற மாதிரி அவர் பேசுவார். அவர் வந்து எப்படின்னா சசிகலா அந்த அம்மா காலில் அப்போ வந்து ரொம்ப அந்த அம்மாவுக்கு விசுவாசி மாதிரி அப்படியே தவிழ்ந்து போயிட்டு அவர் பதவியை வாங்கிக்கினாரு. அதுக்கப்புறம் ஒருத்தர கட்சியிலேருந்து விலகி விட்டார். ஏன்னா இவர் நேரத்துக்கு ஏற்ற மாதிரி பேசுவார், நேரத்துக்கு ஏற்ற மாதிரி நடப்பார்னு நான் சொல்ல, தமிழ்நாட்டு மக்களுக்கே தெரியும். அதே மாதிரி தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை துப்பாக்கி சூட்டு நடக்கும்போது இவர் முதலமைச்சராக இருந்தார். 13 பேர் செத்துட்டாங்க. அப்போ இவர் கேட்குறாங்க, பத்திரிகை நண்பர்கள்லாம் கேட்குறாங்க, அது இவர் சொல்கிறாரு, நானே டிவி பார்த்து தாங்க தெரிஞ்சுக்கினேன். அது மாதிரி இதெல்லாம் ஒரு கூட்டம், இதெல்லாம் ஒரு இது பக்கம் ஒரு தற்கூரி கூட்டம், இந்த பக்கம் வந்து ஒரு அடிமை கூட்டம். இதை பார்த்துலாம் நம்ம வந்து தேமுதிக உடைய தொண்டர்களோ வேட்பாளர்களோ நாங்களாம் ஒன்றும் பயந்துட மாட்டோம். நாங்கள் எப்படியாப்பட்ட சவாலையும் பார்ப்போம். ஏன்னா கேப்டன் எங்களை அது மாதிரி வளர்த்துருக்காரு. அதனால தேசிய முற்போக்கு திராவிட கழகம் வந்து 10 தொகுதியிலும் வெற்றி பெறுவது மிகப்பெரிய அளவில் உறுதியாகிவிட்டது. ஏன்னா கண்கூட நாங்கள் வந்து களத்தில் இருந்து பார்த்துருக்குறோம். அதனால் மற்ற சமூக வலைதளங்களிலோ இல்லை வந்து இந்த அதிமுக சைட்லேருந்தோ இந்த அணில் குஞ்சுங்க சைட்லேருந்தோ ஏதாவது அவதூறு பரப்புனா அதெல்லாம் நம்ம வந்து இந்த கால் வாங்கி அந்த கால் விட்டு நம்மளுடைய அரசியல் வேலைகளை பார்க்கணும். இது அனைத்து தொகுதிகளிலும் உள்ள நம்ம வேட்பாளர்களை வெற்றி பெற செய்யணும். மீண்டும் ஒரு பதிவில் திமுகவுடைய தேர்தல் அறிக்கையை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஏன்னா திமுகவுடைய தேர்தல் அறிக்கைக்காக மக்கள் நேற்று வெயிட் பண்ணியிருந்தாங்க. ஐயா முதலமைச்சர் மாண்புமிகு ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து மிக சிறப்பான தேர்தல் அறிக்கை வெளியிட்டார். இது வந்து திமுக கூட்டணியில் உள்ள வேட்பாளர்களுக்கு மிகப்பெரிய பலமாயிடுச்சு. அறிவித்த உடனே திமுக வந்து 200+ மாதிரி நேற்று எல்லாமே மக்கள் எல்லாமே சொல்லிட்டாங்க. இது தேமுதிகவுடைய வேட்பாளர்களுக்கு மிகப்பெரிய அளவில் வந்து கை கொடுக்கும். இது எல்லாமே அந்த திமுகவுடைய தேர்தல் அறிக்கை எல்லாருமே வரவேற்கிறாங்க. இந்த பக்கம் வந்து அணில் குஞ்சு தேர்தல் அறிக்கை அவுட்டு, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த அடிமை கூட்டத்தில் ஏதோ தேர்தல் அறிக்கையை சொல்லிச்சு பாரு, அதெல்லாம் அவுட்டு. இப்போ ஃபஸ்ட்டு டாப்பு அதாவது ஐயா ஸ்டாலின் சொல்கிற மாதிரி மாசா ஸ்டைலாக அது வந்து மக்களிடையே இப்போ இருக்கிற வந்து மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட தேர்தல் அறிக்கை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கை இதுதான். அதனால் மக்கள் அனைவரும் வந்து திமுக கூட்டணியை வந்து 200+ என்ன இப்போயே வந்து முடிவு பண்ணிட்டாங்க. 200 தொகுதிகளுக்கு மேலே திமுக கூட்டணியை வந்து வெற்றி பெறுவது உறுதியாயிடுச்சு. நாம் அனைவரும் திமுக கூட்டணியில் உள்ள வேட்பாளர்களுக்கு வாக்களிப்போம். தேமுதிகவுடைய முரசு சின்னத்திற்கு வாக்களித்து 10 தொகுதியில் உள்ள வேட்பாளர்களையும் சட்டமன்ற உறுப்பினர்களாக வெற்றி பெற செய்து சட்டமன்றத்திற்குள் அனுப்புவோம். மீண்டும் மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.